வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க வாழைப்பூ எடுத்துக்கிட்டாங்க. தேன் வாழைப்பூ இல்லைன்னா ரஸ்தாளி வாழைப்பூங்க ருசியாக இருக்குங்க. இந்த வாழைப்பூவை வந்து மடல் மடலாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. மடமடலாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க, அதை வந்து கையில் வச்சு இது மேலே தேய்ச்சோமாங்க, அந்த காம்பும் கீழே இருக்க ரப்பர் மாதிரி இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதும் தனியாக வருங்க. இந்த காம்பையும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்க கீழே இதழ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை வந்து இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுட்டுங்க இது கலந்துச்சுன்னா இது வந்து கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இதேமாரி வச்சதுக்கப்புறங்க சிஸ்ஸர்ஸ் எடுத்துங்க அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுதான் அந்த காம்பும் இந்த கீழே இருக்கிற இதெல்லாம் எடுத்துதுங்க. அப்புறம் வந்து ஒரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஊற்றிங்க, அந்த சிசர்ஸ் வச்சு பொடி பொடியாக அரிஞ்சில் போட்டோமாங்க, அந்த கலர் மாறாமல் இருக்கும். வாழைப்பூ வந்து கருக்காமல் கலர் மாறாமல் இருக்குங்க. அப்புறம் நான் அந்த மோரில் நல்லா ஒரு பெரட்டி விட்டுங்க. அப்புறம் ஒரு வடை சட்டியிலங்க அதை வாழைப்பூவை எடுத்து போட்டுங்க, மோர் இருக்கக்கூடாதுங்க, தண்ணியில் வாழைப்பூவை எடுத்து போட்டுங்க, உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. நல்லானா ரொம்ப நேரம் வேண்டியது இல்லைங்க, ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அப்புறம் அதை எடுத்து இருத்து வச்சுக்கணுங்க. தண்ணி இருத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு வடை சட்டியில் வந்து கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. அந்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறங்க நம்ம இது எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வாழைப்பூ எடுத்து வச்சோங்க இல்லைங்களா, அந்த வாழைப்பூவை வந்து இதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க, வாழைப்பூவுக்கு வந்து உப்பு பத்தலைனாக்கோ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வாழைப்பூ யூஸ்வலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க, இதில் வந்து தேங்காய் போட்டு இறக்குனா டேஸ்ட்டான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. வாழைப்பூவில் மட்டும்தாங்க அந்த துவர்ப்பு சுவை இருக்குங்க. இந்த துவர்ப்பு சுவை யூஸ்வலாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது லேடிஸ்க்குங்க, அந்த லேடிஸ் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் வாரம் ஒரு முறையாவது நம்ம வாழைப்பூ வந்து சாப்பிட்ற பழக்கங்களை வச்சுக்கணுங்க. இது ரொம்ப டேஸ்ட்